கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's glory holy name. யாக்கோபு 1:17 James 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. இறங்கி வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி இந்த யாக்கோபு நிருபக்காரர் சொல்லுகிறார். Here at James we see that the blessings which descends down, நன்மையான எந்த ஈவும், every good gift, பூரணமான எந்த வரமும், every perfect gift பரத்திலிருந்துண்டாகி is from above ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது and comes down from the fathers of light. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. With whom there is no variation or shadow of turning. அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். And he is merciful and kind on everyone. அவருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் அவருடைய கிரியைகள் இருக்கிறது. And upon all his great works are there. அவருடைய பிள்ளைகள் அவருடைய தயவை அவருடைய இரக்கத்தை நினைத்து அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். His children will count his mercies, kindness and favor and keep praising him. அவர்கள் மிகுந்த இரக்கத்தை நினைத்து தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள். Oh, they shall utter the memory of great goodness and they shall praise God and sing him. மிகுந்த தயவை நினைத்து அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். With great mercy they shall praise and they shall praise God. ஆகையினால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது எந்த நன்மையானாலும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. So here we read every good gifts comes down from God. இன்னைக்கு நன்மையானது எல்லாரும் வேணும்னு கேக்குறாங்க. So everyone is asking for goodness, we want goodness. And சர்ச்சுக்கு வர்றதுக்கு எதுக்காக? they want to come to church. ஆண்டவரை தேடுறது எதுக்காக? Why we serve God? நல்ல சுகம் வேணும். Lord, I need good healing. நல்ல நன்மையான ஆசீர்வாதங்கள் வேணும். I need good blessings. நல்ல வேலை வேணும். I need good job. நல்ல படிப்பு வேணும். Good education. நல்ல ஒரு நல்ல வீடு வேணும். I need good house. நம்ம வாழ்க்கைக்கு நல்ல வாகனங்கள் வேணும். I need good vehicle for my life. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வழியை திறந்தாதான். And for all this God has to open the way for me only. இந்த நன்மையானது தேவன் தான் உங்களுக்கு தருகிறார். It's the God who gives all this goodness. நாம் ஆராதிக்கிற தேவன் பிரியமானவர்களே நன்மை செய்கிற தேவன் அவர். Beloved, the God whom you serve is a God who gives goodness. அவர் நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். And he is clearly watching over us that he has to give goodness. என்னுடைய எண்ணங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தீமைக்கானவைகள் அல்ல, எல்லா நன்மைக்கானதே என்று சொல்லுகிறார். He says all my thoughts about you is to do good and not evil. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா நன்மையாகவே அவர் செய்கிறார். Those who love him, all things fall in good for them. அவர் தீமையை காணக்கூடாத சுத்த கண்ணன். He is the God who is of clean eyes, who will not see evil. அப்படியானால் அந்த தேவனிடத்தில் உள்ள அந்த நன்மை மாத்திரம் இன்றைக்கு अनेகர் யோசிக்கிறாங்களே ஒழிய, therefore people are expecting the goodness from God only. அந்த நன்மைக்கு முன்பதாக தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்கிறார். And before that goodness, God does a goodness to us personally. அந்த நன்மை நமக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகள் என்ன? Before we receive the goodness, what is the goodness which God actually does to us? ஆத்துமாவுக்குரிய நன்மை அவர் செய்கிறார். He does the goodness of our soul. ஆத்துமாவுக்கு செய்ய வேண்டிய அவருடைய தயவு நம்மை குணமாக்குகிறது. And his goodness, the soul which brings healing. ஏனென்றால் மனுஷனுக்கு நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று நாம் வாசிக்கிறோம். That's what we read here. The desire of man to good is kindness actually. முதலாவது ஆண்டவர் என்ன நன்மை தயை செய்தார்? So what was the God's goodness? அவர் நம்மேல கொண்டிருக்கிற ஆசை என்னவாறு? என்ன நன்மை செய்ய ஆசையா இருந்தார்? So what is his desire upon us to do good? ஆத்துமாவிலே முதல்ல நன்மை செய்தார். First he wants to do goodness in our soul. நாம் குணமாக்கும்படி அவருடைய தயவு என்ன செய்தது? நம்மை ஏவி கொண்டிருந்தது. To be healed, his goodness was nudging us. அவருடைய தயவு பனியை போல இறங்கி கொண்டே இருந்தது. His goodness was descending like a dew. அவருடைய நன்மை அவர் செய்து கொண்டே இருந்தார். He was doing all his goodness. அதனால இன்றைக்கு மக்கள் என்ன செய்றாங்கன்னா, today what people are doing, நல்லது மாத்திரம் எனக்கு வேணும், I want only good. பிரியமானவர்களே, அது மாத்திரம் உங்களுக்கு வேணும்னா மற்ற தெய்வங்களை நீங்க வணங்கினா கிடைக்கும். கிடைக்காது நான் சொல்லல. Beloved, if you want only good, you can serve other gods or worship other gods, you can receive from them. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாரா? If man can gain the entire world, ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? if he loses his soul, what is it that profits him? முழு உலகத்தை நீ சொந்தமாக்கலாம். You can own the entire world. ஆனா உன் ஆத்துமாவுக்குரிய உன் ஆத்துமாவில மன்னிப்பு இல்லை என்றால்
if there is no forgiveness in your soul, உன்னுடைய ஆத்துமாவில பாவம் இருக்கிறது என்றால், if there is sin in your soul, உன்னுடைய ஆத்துமாவில பலவிதமான வியாதி தீய பழக்கம் உனக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால், if in your there are evil practices and the different kinds of diseases there, வெளியில பெற்றுக்கொண்ட நன்மை எல்லாம் வீண். the outward blessings is all vain. அந்த நன்மையை பெற்றிருக்கிறவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அரிது. Even if that man is going to be a rich man, still he cannot enter into the kingdom of God. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? Therefore what our God does, முதலாவது நமக்குள்ளே சில நன்மையை உண்டாக்கிட்டு இருக்கிறார். first he brings certain goodness within us. நமக்குள்ளே நன்மையான வார்த்தைகளை தருகிறார். He gives us good words, நன்மையான வாக்குத்தத்தங்களை தருகிறார். gives good promises. இத சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு keep telling and declaring this. நம்முடைய வாழ்க்கையில உள்ள நம்முடைய ஆத்துமாவில சில வேலை நடக்க The more certain works happens in our soul, again வெளியில ஒரு ஆசீர்வாதம் தன்னால வந்துகிட்டே இருக்கும் and நமக்கு. the outward blessing starts to come automatically. இத தேட மாட்டாங்க. Today people don't seek அத that. தரட்டு நான் தேடுறேன். Let them give the blessing first. சிலர் அப்படிதான் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. Some don't come to church. வரணும் நல்லா வச்சிட்டு கொண்டு வரணும்ங்கறாங்க. They say let me be good first, then I'll come to church. நல்ல ஆசீர்வாதத்தோட தான் வரணும் நான் நினைச்சிருக்கிறேன். I think to come with blessings only. அது தவறு. நீங்க கொண்டிருக்கிற கொள்கை தவறு. No, it's wrong. The plan is wrong. ஆனா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனோடு கூட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு வருகிறியே, அதுதான் உன்னை நிலைநிறுத்தும். They receive the blessing. Being with God, when you're receiving the blessing, that will sustain you. அந்த ஆசீர்வாதம் அழியவே அழியாது. And that will not perish at all. சரி, இந்த நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்களை தேவன் மனுஷனுக்கு தர்றார். Therefore these good things and good blessings God gives to man. எல்லாத்தையும் செய்துட்டு என்ன செய்கிறார்? After doing everything, அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நல்லது என்று சொன்னார். No, after he finishes everything, Hallelujah. he says, it's good, it's நல்லது, good, it's good, நன்மையானது, it's good. அவர் சொல்றது எல்லாம் அப்படிதான் இருந்தது. That's what he said. அவர் சொல்றார் நல்ல வார்த்தைகளை தந்தார் மனிதனுக்கு. He says he has given good words to நல்ல man. கிரியைகளை அவர் செய்தார். He did good works to man. நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். He gave good promises. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் தந்தார். God has given great, excellent and precious promises. இதை பற்றி யோசுவா ஒரு தடவை அவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. About this, when Joshua says a word to people, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொல்லி இருந்த நல்வார்த்தையில் ஒரு வார்த்தை தருவி போகிற எல்லாம் நிறைவேற்றிட்டுங்கிறார். he says not even a word, the good words uttered by God is not failed. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Joshua 21:45. அவர் சொல்லி இருந்த எல்லா நல்வார்த்தைகளும் நிறைவேறுகிறது. And all the words, not a word failed of any good thing which the Lord has spoken. இந்த யோசுவா இந்த ஜனங்களை பார்த்து சொல்றான். And Joshua told these words to people. ஒன்று தவறி போக கூடியதல்ல. Not a word failed. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. ஒரு வார்த்தை தவறி போக கூடியதல்ல. Not even a word all came to pass. சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. He is not the God who says and does not do it. என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்வார். Whatever he says and he will surely do it. அவர் மனம் மாறக்கூடிய மனிதன் அல்ல. He is not man to change his mind. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. He is not man to lie to. அவர் உண்மை அவர் சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றுவார். And whatever he says surely shall fulfill it. வாழ்க்கையில் அப்படி செய்தார். And in my life he has done so. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். He has fulfilled the promise. நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். He is fulfilling it. அப்படிங்கறவங்க கொஞ்சம் கையை தூக்கி ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். Those who say lift up your hand and shout hallelujah. கை தூக்காதவங்க இருக்காங்க. Yes. நீங்க தாமதித்தாலும் கர்த்தர் காத்துருங்க. Oh, even if it is delayed, wait. நிறைவேற்றுவார். He shall fulfill it. தாமதித்தாலும் அவர் பொய் சொல்ல மாட்டார். ஏற்ற சமயத்தில் அதை நிறைவேற்றுவார். Oh, even if it is delayed, it will not lie, and right time it shall be fulfilled. யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான்? What Joshua said to people, கர்த்தர் நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்தார். Lord God has given a good word. உண்மையான ஈவை நமக்கு பரலத்தில் இருந்து தேவன் அவர் நமக்கு தந்தார். A heavenly God has given a good gift from heaven. அதுல ஒன்றுமே அவர் தவறி போகவில்லை. And not even a word he has failed. ஒன்று தவறி போகல. Nothing has failed. என்ன வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்தார்? What promise he has given? என்னாகம புத்தகத்துல வாசித்தீங்கன்னா When you come to Numbers, அவர் சொன்ன நல்ல வார்த்தை என்ன? so what is the good word he has நல்ல said? வாக்குத்தத்தம் என்ன? What is the good promise? நல்ல அவன் கானானுக்குள்ள வந்துட்டு வந்த பிறகு இவன் சொல்றான் ஜனங்களை பார்த்து. When they came and they entered into Canaan, he looked at people and said, யோசுவா தான் எல்லாம் பிரிச்சு கொடுக்கறான் கானானை. now Joshua divided Canaan and gave. எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு சொல்றான் ஒண்ணு தவறி போகல பாத்தீங்களா? எல்லாம் கரெக்ட்டா செய்தார் And he பாத்தீங்களா? said nothing has failed, very correctly has done. ஏன்னா மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னார். Because God through Moses spoke. எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு. God has given the promise to us. அவர் எங்களுக்கு நன்மை செய்ய போறாரு. And he is going to good to us. ஒரு தடவை மோசே தன்னுடைய மாமனுடைய மகனை பார்த்து அவங்க அழைக்கிறான், நீ எங்களோடு வாப்பா. When Joshua told to his father-in-law's son,
எங்கள் தேவன் நன்மை செய்வாரு. and our God will do good. அப்ப அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு நாங்க தர்றோம். And Moses said this, and when we will get this goodness, and we will give it to you too. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல Numbers 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாபை நோக்கி, உங்களுக்கு நன்மை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீ எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றார். Now Moses said to Hobab the son of Reuel the Midianite, Moses' father-in-law, we are setting out for the place of which the Lord said, I will give to you, come with us and we will treat you well, for the Lord has promised good thing to Israel. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? What the Lord has done. சொல்லுங்க, நல்ல என்ன செய்திருக்கிறார்? What he has done. என்ன வாக்குத்தத்தம் பண்ணி என்ன சொல்லி இருக்கிறார்? What he has told. இஸ்ரவேலுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? What he has told to Israel. யாருக்கு? To whom? யாருக்கு? உங்களுக்கா? இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பண்ணுகிறார். To whom? என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? So what promise he has given? நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். He has given a good promise. மோசே என்ன செய்றான்? What Moses said. தன்னுடைய மாமா மகன், His father-in-law's son. மாமா பேர் என்ன பேரு? What is father-in-law's யார் மாமா name? பேர் என்ன பேரு? What is his name? ரெகுவேல். Reuel. அவனுடைய பேர் என்ன பேர்? What is his name? ரெகுவேல். Reuel. அவனுடைய மகன் பேரு. And his son. மாமா மகன் இப்ப யாரு? His father-in-law's son. மச்சானா அத்தானா? Wife's husband. என்ன? His wife's brother. மாமனுடைய மகன், அவனுடைய பேர் என்ன பேரு? So what is his name? ஓபாப். His name is Hobab. யான்னு பாக்குறீங்க? என்ன பேர் அதுல? அங்கதான் எழுதி இருக்கு. என்னது அவன் பேர் என்ன? It is written there. ஓபாப். Hobab, his wife's மாமா மகனை brother. பார்த்து சொல்றான். Looking at his father-in-law's son. மஜ்ஜி. இவன் பசங்க சொல்லுவாங்கல மத்தன பார்த்து. Generally our youth say. மஜ்ஜி. Come மச்சி. மச்சி தான் அப்படிதானப்பா சொல்லுவாங்க. என்ன டாடி அப்படிதான் சொல்லுவாங்களா? தெரியலையா, அவன் சொல்ல மாட்டான், அவனுக்கு இல்லையா? சோதரம் என்ன சொல்லுவாங்க? மச்சி எங்கூட வா. Machi, come with me. உனக்கு இங்க ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? Come. எங்களுக்கு நல்ல வார்த்தை எல்லாம் தந்திருக்கிறார். God has given us good promise. நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் He has given தந்திருக்கிறார். us good promise. என்ன தெரியுமா? எங்களுக்கு கானானை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். He has told he's going to give us Canaan. எப்படி? அந்த தேசம் எப்படி தேசம் தெரியுமா? What kind of land is this? விசாரிக்கிற தேசம். The land inquired by the Lord. பாலும் தேனும் ஓடுகிற The land தேசம். flows with money and milk and honey. It's a good land. அங்க நல்லா என்ன செய்யலாம்? விசாலமான தேசம். It's a wide land. நல்ல செங்கல்பட்டு கிரவுண்ட் மாதிரி இங்க விளையாட முடியல. It's like Chengalpet ground. பசங்க ஒருத்தர் பார்த்து கொண்டே நம்ம போலாம்டா. Children's looking at each other. இங்க விளையாட முடியலடா. We are not able to play. நல்ல பால் ஒருத்தர் அன்னைக்கு பேசுறாங்க. They were communing, both of them. நல்ல பால் வச்சு விளையாடலாம்டா. We can play with ball. கிரிக்கெட் விளையாடலாம்டா. We can play cricket. அப்ப அவங்களுக்குள்ள என்னது? So what? நல்ல பெரிய கிரவுண்ட், ப்ளே கிரவுண்ட் இருக்கு. It's a big playground. ஒவ்வொரு இடங்களுக்கு போமா இப்படி இருக்குது, அங்க போனா நல்லா விளையாடலாம். If you go, you can play well. அப்ப நல்ல விசாலமான தேசம். There's a wide land. மலை இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்கு. There's mountains and valleys. மலைகள் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். The land of mountain and valleys. நல்ல அடிக்கடி மழை பெய்யும். Often it rains. வானத்தின் மழை நீரை குடிக்கிற தேசம். The land which drinks the rain of heaven. தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். The Lord God who inquire of the land. வருஷத்தின் துவக்கம் முதல் From the beginning of the year வருஷத்தின் முடிகிற வரைக்கும் till the end of the year, தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் நோக்கமா இருக்கும். Lord's eyes is set over the land. அது ஒரு ஆசீர்வாதமான It தேசம். is a blessed land. அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே துரத்தி விட்டுருவாராம். And God shall pursue out all the things of that land. ஜாதிகள் இருக்காங்க. There are 7 nations. பயங்கர ராஜாக்கள் இருக்காங்க. There are great kings. எல்லாத்தையும் துரத்திடுவாரு. And God shall chase all of them out. மோசே தன்னுடைய மாமா மகன் ஓபாபை பார்த்து என்ன சொல்றான்? Now Moses looking at his father-in-law's son Hobab, நீ எங்களோடு கூட வா. come with us. உங்களுக்கு தருவேன்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. He has told that he will give it to us. எங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. He has told that he will give it to us. அதனால அந்த ஆகில நீங்க என்ன செய்யுங்க? Therefore, கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்க பிரயாணம் போகிறோம். Therefore we are traveling, we are going to that land. நீ எங்களோட வா. Therefore you also come with us. பிரயாணத்தை நீ எங்களோடு கூட வந்தா You also come with us in the journey. உனக்கு நன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா We will சொல்லு. treat you well and you will receive goodness. ரெகுவேல். Ruel. என்றால் அதற்கு அர்த்தம் The meaning of our significance of Ruel. தேவனுடைய சிநேகிதன் என்ற அர்த்தம். It means the friend of God. அவன் அது மாத்திரமல்ல, Not only that, ஓபாப் என்று சொன்னால் we say Hobab. தேவனுக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம். It means God's pleasing one, இப்போ God's beloved one. தேவனுக்கு சிநேகிதன் எங்க இருக்கிறாங்க? Who is God's friend? தேவனுக்கு பிரியமானவன் இப்பொழுது எங்க இருக்கிறாங்க? Where are these men, those who are beloved to மீதியான் God? தேசத்தில் இருக்கிறாங்க. They are in Midian. நீ மீதியான் தேசத்தை விட்டு வெளியே வா. You have to come out of Midian. ஓ எங்களோடு கூட வா. Come with us. ஓபாபே நாங்கள் பிரயாணம் பண்ணி போகிறோம். Hobab, we are journeying. நீ எங்களோடு கூட வா. You come with us.
மீதியான் என்று சொன்னால் Midian means, அந்த மீதியானுக்கு அர்த்தம் என்னென்றால் வாக்குவாதம். it means contention. மீதியான் என்று சொன்னால் சண்டை போடுதல். It means fighting. என்ன செய்கிறது? சண்டை போடுவது, வாக்குவாதம் பண்றது, நியாயம் பேசுவது. Fighting, contention and talking justice. இதுதான் மீதியான் தேசம். This is the land of Midian. வளர்ச்சி வளர முடியாது அந்த இடத்துல இருந்தா. If you're there in that place, you cannot grow up. அதான் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் இடத்துல சொன்னார், அந்த தேசத்தை விட்டு நீ வந்துரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். Therefore, Lord God told our father Abraham, you come out of that place and I shall bless அது you. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. Genesis 12:4 we read. அவன் தேசத்தையும் தன் தகப்பன் வீட்டை இனத்தை விட்டு வந்தான். And he left his father's house, his family, and he அதுல departed from கர்த்தர் that place. ஆபிரகாமுக்கு சொன்னபடியே As per God told to அவன் Abraham, புறப்பட்டு போனான். he started and came. லோத்து கூட போனான். Lord also went with ஆனால் him. கர்த்தர் என்ன செய்தார்? But what Lord did? அவனை ஆசீர்வதித்தார். Lord blessed him. அல்லேலூயா. Hallelujah. அவன் புறப்பட்டு வந்துட்டான். அவன் He departed and came. நீ மீதியான்ல இருக்கிற வரைக்கும் Until you are in Midian, வளர முடியாது. you cannot grow. மீதியான் ஜனங்களுடைய வேலை என்ன? What is the work of Midianites? வளர்ச்சியை கெடுப்பாங்க. They will spoil your growth. வளர விட மாட்டாங்க. They will not allow you to உலகம் உன்னை grow. வளர விடாது. World will not allow you to தேவ grow. சமூகத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க விடாது. It will not allow you to be a man blessed in God's presence. உலகத்தின் வல்லமைகள் The powers of the உன்னை world, பரிசுத்தத்தில வளர விடாது. it will not allow you to grow in holiness. It தெய்வீக தன்மையில வளர will முடியாது. not allow you to grow in divinity. It தேவ அன்பில வளர will முடியாது. not allow you to grow நீ in love of God. விசுவாசத்தில வளர முடியாது. You cannot grow in faith. அதையெல்லாம் விட்டுட்டு Living all this, எங்களோடு கூட புறப்பட்டு வா. oh, leave that and come join with கர்த்தர் us. தேசத்தை தந்திருக்கிறார். God has given us the சிலர் land. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Some will keep contending with கர்த்தர் us. உன்னோடு பேசினா நீ புறப்பட்டுருமே. நான் If God has spoke with you, ஊழியத்துக்கு started. கர்த்தர் உன்னோடு பேசுறா, புறப்பட்டு வா. If God has spoke with you, நீ அதன சில விளக்கங்களை நீதிகளை பேசிக்கிட்டு இருக்காத. do not keep talking the justice and அவங்க நிக்கறாங்களா, இவங்க நிக்கறாங்களா, are they standing, how are they ஐயோ standing? அவங்க அப்படி இருக்க, நீ பேசாத. Don't talk that. கர்த்தர் உன்னை ஞானசாரம் எடுக்க சொல்றாரா? If God is asking you to take baptism, ஞானசாரம் எடுத்தவங்க சரியா இருக்கறானே, நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே மீதியான் தேசத்துல இருக்காத. do not contend stating that all the people those who took baptism are right. Do not say சிலர் Midian. விவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. And people will keep contending. அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த தேசத்தில் தானே இருப்பாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க, அதை விட்டு வெளியே வர They'll மாட்டாங்க. still be in the land and they'll not come out of the land. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பற்றி சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது. They will not be able to understand the fellowship of saints. அவர்கள் வாக்குவாதம் ஆகாத சம்பாஷணை பண்ணுவாங்க. அவங்களோடு கூட நீ சம்பாஷணம் பண்ணாத. No, the unusual companion will corrupt your habits. விதண்டா பேச்சு பேசுவாங்க, நீ மௌனமா இரு. They'll argue and just keep quiet. நீ வாக்குவாதம் அவங்களோட பண்ணாத. Do not contend with them. ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை போய் பார்க்க போயிருந்தேன். I went to see a particular servants of God. புதுக்கோட்டையில இருக்கும்போது திருச்சிக்கு போயிருந்தேன். எங்களோட இன்னொரு ஊழியக்காரர் பாஸ்டர், அவரை போய் பார்த்துட்டு வரலாம், போலாமா? And when along with me a pastor, he said, Pastor, let's go and meet him and come. When I was there at சரி, church, இவர் மூலமா அந்த ஊழியக்காரரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு கூட போயிருந்தேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. an instant before 20 years, okay, we are getting an opportunity to meet the servant of God, so we went. போன உடனே அவர் உடனே அந்த ஊழியக்காரரை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார், கை கொடுத்தார். So that servant of God, he was happy and he shook hands. என்ன பார்த்த உடனே மேலே எங்களையும் பார்த்தா அவர் மூஞ்சி மாறி போச்சு. And when he looked at me up and down, his countenance அவர் ஒரு changed. மாதிரி பார்த்துட்டாரு. He was staring at me. நான் அவரை பார்த்து சந்தோஷம் கிட்டேன். நான் இவரை தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறோம். And I was happy with him when I met him first time when I see him. இப்படி பார்க்கறேன்னு மனசுல யோசிக்கிறேன். And I was thinking, and why he is staring at me. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. And next he told me, you're committing a big mistake. நீங்க இப்படி தனியா இருக்கிறது நல்லதல்ல. Being alone is not right. ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு எதிரா நீங்க ஜீவிக்கிறீங்க. You're living against the law of God. நல்லதில்லன்னு சொல்லி இருக்கிறார். God said it's not good. நீங்க இந்த காரியங்களை செய்வது சரியில்லை. You doing this thing is not right. அப்படி ஒரு துருபதேசம் ஆரம்பிச்சிருக்காங்க அங்க உள்ளவங்க. It is a false doctrine they அந்த started. உபதேசத்தை நீங்க பின்பற்றி போய்கிட்டு இருக்கிற கூட்டம் நீங்க. You are the group of people following the false doctrines. உடனே அவருக்கு ஒரு வசனம் சொன்னாரு. 1 கொரிந்தியர் 7:9ல சொல்றாரு. And immediately he said 1 Corinthians 7:9. ஏகரத பாக்கில விவாகம் பண்றது நல்லது. It says, let them marry, for it is better to marry than to burn with passion. எல்லாம் பேசிட்டே இருக்கிற வரைக்கும் மௌனமா இருந்தேன். He was talking all this, I was keeping quiet. பேசுறவனும் தன்னை ஞானின்னு எண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? Because the man who keeps talking will think that he's a wise man, so we have to reply him. நீங்க சொல்ற வார்த்தை சரி. I said, Pastor, the word which you told is right. ஏகரத பாக்கில விவாகம் பண்றது நல்லது. It's better to get married than be burning. உண்மைதான். I said it is right. ஆனால் இன்னொரு வசனம் இருக்கு தெரியுமா? Do you know there's another word? அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய்னு ஒரு வசனம் இருக்குது. There's a word, even if you walk in the fire, you shall not be நீங்க burned. எல்லாம் ஒரு வசனத்தை வச்சிக்கிடுவீங்க. உடனே அடுத்த பேச்ச ஆரம்பிச்சு. Next he said, yes, அதுக்கு you keep ஒரு some வார்த்தை word. பேசல. And after that we did not speak. சிலர் இந்த மீதியான் தேசத்தில் இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே போக மாட்டாங்க, முன்னாடி போக மாட்டாங்க. Some will be in Midian, keep contending and not move forward. போறவங்களையும் விட மாட்டாங்க. They'll not even allow people to அந்த go forward. மீதியானியர்கள் என்ன செய்வாங்க? What the Midianites will நல்ல do. விளைச்சல் வர்ற நேரத்துல வந்து உள்ள அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதான் கிதியோன் ஆண்டவர் எழுப்பினார் அதெல்லாம். And therefore when there is a good produce, they'll come and destroy the produce. That's why God raised up Gideon. அதனால தான் சொல்றாரு. That's why he says, மோசே சொல்ற, Moses says, உனக்கு நன்மை செய்வார்.
He shall do good to நீ you. எங்களோட பிரயாணம் பண்ணினால் If you journey with us, உனக்கு நன்மை உண்டு. ஒரு it will be அல்லேலூயா good to you. சொல்லுங்க. Shout hallelujah. பரிசுத்தவான்கள் காட்டின With saints showed, சத்தியத்தை உபதேசத்தை நீ உத்தமமாக பின்பற்றி if நடந்தால் you uprightly follow the truth and doctrine the saints have showed to you. இதுல நம்ம யோபுல ஒரு வசனம் சொல்லி இருக்குது. There's a word said in Job, நீதிமான் என்ன செய்கிறான்? what the righteous does, தன் வழியில் அவன் உறுதியா இருக்கிறானா பிரியமானவர்களே. the righteous will hold unto his way. அவன் தன்னுடைய கற்பனைகள்ல தன்னுடைய பாதையில நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. Job 17:9, the righteous will hold to his way. சுத்தமான கைகள். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து ஒரு போவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. அதனால என்ன செய்யணும்? What we have to do, உங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் உறுதியாக இருக்கணும். whatever you have learned, you have to be hold and firm on that. கற்றுக்கொண்ட இடத்துல நிச்சயித்து நீ அதில் நிலைத்திருக்க வேண்டும். Whatever you learn, you have to be firm and you have to be hold on நீ to it. சுத்தமான கைகள் உள்ளவனாய் இருப்பாயானால் If you are with clean hands, மென்மேலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். then you will be stronger and stronger, and Lord shall keep அப்ப இந்த exalting you. தேசம் எப்படிப்பட்ட தேசம்? Therefore, what kind of land is this? எட்டாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது Numbers 10. சாரி யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும்போது Exodus 3:8. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? So what kind of land is அவர்களை this? எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இந்த தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன். I shall take you to this land, நலமும் விசாலமுமான தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன். the land good and large land, இந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். the land with mountains and valleys. இந்த தேசம் தான் என்ன பிரியமானவர்களே? What is this land, beloved? இதுதான் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்துட்டு இருக்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை. This is the New Testament church which God has given to us, உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி delivering you from the bondage of Egypt, உங்களை எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? where He has brought you. நலமும் விசாலமுமான நல்ல தேசத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you into a good and large land. புதிய ஏற்பாட்டு காலத்து ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you into the New Testament spiritual church. அது ஒன்று புதிய ஏற்பாட்டு காலத்து சபை. One is the New Testament church. மற்றொரு பகுதியில் பார்த்தால் நமக்கு புதிய எருசலேம், அதில் இருக்கிற மகிமையான நகரமாகிய சியோன். Another part when you see is New Jerusalem, the glorious city of Zion, அங்கே பாலும் தேனும் ஓடுகிறது. the land which flows with milk and honey. பால் என்று சொன்னால் என்ன? What does milk பால் mean? என்பது தேவனுடைய வசனம். Milk means the word of God. அதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறீங்க. That's what we read in the சாரி 1 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல Peter 2:3, என்ன நீங்கள் வளரும்படிக்கு for you to grow. உங்கள் பால் என்ன செய்து நீங்கள் பால் வளரும்படி தேவனுடைய புதிதாய் பிறந்த வசனமாகிய குழந்தைகளைப் போல பால். திருவசனமாகி களங்கமில்லாத ஞானப்பாலின் அப்ப மேல் தேவனுடைய வசனம் வாஞ்சையர்கள். என்னவா சொல்லி இருக்கிறது? What is the word of God here? பாலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. It is compared to God's இந்த word. வசனத்தை கைக்கொள்ள Verses 2. கைக்கொள்ள கைக்கொள்ள The more you keep the word, நீங்க வளர்ந்துகிட்டே போகலாம். you can keep growing. இந்த தேசத்துல என்ன உண்டு? What is there in this இந்த land? புதிய ஏற்பாட்டு காலத்து சபையில என்ன உண்டு? What is there in New Testament சும்மா church? ஆட்டமும் பாட்டமும் இல்ல. It is not dance and song. worship ன்னு மத்தியில இருக்கல. It is not only worship. இங்கே வசனம் கொடுக்கப்படுகிறது. Here the word of God is இந்த given. வசனத்தை விசுவாசிக்க The more you believe the word of God, ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில 130 60 100 பலன் கொடுக்கிறது. and this word will bring forth 30, 60 and 100 folds of reward. பாலும் உண்டு, There's milk அங்கே தேனும் உண்டு. and also honey. தேன் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? What does honey show? தேன் என்று சொல்லுவது வசனத்தில் உள்ள ஆழமான சத்தியங்கள். Honey shows the deep message or doctrines of truths of God's word. ஆழமான உபதேசங்களை The காண்பிக்கிறது. deep doctrines of God's word. அதுதான் மனுஷனை தெளிவுண்டாக்குகிறது. And it shall brighten man's countenance. யோனத்தான் ஒரு தடவை சவுல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற வேளையில Once there was battle, யோனத்தான் என்ன செய்கிறான்? what Jonathan ஒரு did, கோலை வைத்து என்ன செய்கிறான்? அங்க உள்ள தேன் கூட்டை தொட்டு தகப்பன் பிரமாணத்தை ஒரு காலால் தேன் கூட்டை தொட்டு தன்னுடைய நாக்கில வைக்கிறான். he took a rod and with the edge of the rod he touched the honeycomb and he tasted and put it in his mouth. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல 1 Samuel 14:27. அவன் என்ன செய்கிறான்? What happened? அவன் தன் கையிலிருந்து கோலை நீட்டி He stretched forth his, அது நுனியிலே தேன் கூட்டை குத்தி stretched out the rod and then அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். and dipped it in honeycomb and put it in his hand in his அதனால அவன் mouth, கண்கள் என்ன செய்தது? தெளிந்தது. தெளிந்தது. and his countenance brightened. தெளிந்த புத்தியோடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு To with a bright mind and with bright countenance இந்த live a life.
பால் அவசியம், தேன் அவசியம். and this milk and honey is தேவனுடைய essential. வசனம் கிடைத்தால் போதாது. It's not only receiving the word of இந்த God. வசனத்தில் உள்ள ஆழமான உபதேசங்களையும் பிரியமானவர்களே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது Beloved, you அவசியம். should also know the deep doctrines of this word of God. உபதேசத்தின் ஆழத்தை நீங்கள் அறியும் பொழுது When you know the deep நீங்கள் doctrines of the word தெளிந்த of God, புத்தி உள்ளவர்களாக வாழ முடியும். then you can be man of wise. விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட You முடியும். can be vigilant. எதிராளியாகிய பிசாசை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். You can change to overcome the devil. அல்லேலூயா. Hallelujah. அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். Be sober minded. தெளிந்த புத்தி உனக்கு உண்டாக வேண்டுமானால் If you have to have sober mind, வசனத்தின் ஆழத்தை நீ அறிய வேண்டும். you have to know the depths of the word of அது God. எங்கே இருக்கிறது? Where is it? கர்த்தர் ஆசீர்வதித்த தேசத்தில் இருக்கிறது. It is there in the land which is blessed by the Lord. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற சபையில் இருக்கிறது. It is the church which is, it is in the church which is blessed by the கர்த்தர் Lord. விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். God is kept there where the Lord inquireth there. ஆகையினால் அந்த தேசத்துக்கு நீ வரலாம். Therefore you can come into this land. மோசே சொல்லுகிறான், Moses said, ஓ பாபே, "Oh Bab, என்னோடு கூட வா. come with me. என்னோடு பிரயாணம் பண்ணி பாண்டி வா. If you journey with me, அந்த மீதியானை விட்டு வெளியே வா. come out of Midian. எந்த சூழலில் இருந்தாலும் உலகத்தின் வழிபாடுகளை விட்டு வெளியே வாங்க. Whatever in the world, being in the rituals of the world, எந்த காரியமானாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விடாதீங்க. come out of that and be any situation. Do தேவ not சமூகத்தை இழக்காதீங்க. miss the service of God. Do not miss the presence of God. காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு குடும்பத்தோட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். And after first service, now I spoke about the நாங்கள் family. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். We are going from one place to another place, அங்க எனக்கு நம்முடைய சபைகள் இல்ல. and there we don't have our church. அதனால இப்பொழுது தான் அந்த ஆராதனையை நாங்கள் லேட்டா உட்கார்ந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஆராதனை அப்ப சத்தம் கேக்குது. இங்க ஆராதனை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. They are listening the first service worship and first service, and I was வேற எங்கேயும் எங்களுக்கு போக விருப்பம் இல்ல. we don't want to go anywhere else. ஆன்லைன்ல வர்ற ஆராதனையில உட்கார்ந்து நாங்கள் எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சத்தம் கேக்குதா அப்படின்னு கேட்டாங்க. As a family were sitting and worshiping and serving in online, did you hear this voice? I said yes, sir. அப்ப அவரோடு கூட பிரயாணம் பண்ணுங்க. So journey with him. சபையோடு பிரயாணம் பண்ணுங்க. Journey with church. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கை நடத்துங்க. Live life as per the truth given. அப்படியான நீ காலான நல்ல வாக்குத்தத்தத்துக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒண்ணு. Then you can inherit the good promised land. One. அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்நியரா போயிட கூடாது. We should not become strangers to this. நல்ல வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us good promise. இன்னொரு காரியம், another thing, 2 ராஜாக்களுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்கன்னா 2 Kings chapter 2, அந்த இடத்திலே ஒரு நல்ல வார்த்தைகளை பற்றி அங்கே சாலமோன் சிமேயி இடத்துல சொல்லுகிறான். and here Solomon says to Shimei about a good word. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 Kings chapter 2, 36ஆம் வசனத்திலிருந்து வாசி. அதாவது 1 ராஜாக்கள் 1 Kings 1 ராஜாக்கள் 32ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா 2:36. அதுல சாலமோன் சிமேயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிக்க டைம் இல்ல. We don't have time to read, and Solomon is telling to இந்த இடத்துல Shimei. நான் சொல்றத கவனிங்க. Let me tell this. இந்த 1 ராஜாக்கள் 2:36ல இருந்து வாசிச்சீங்கன்னா 1 Kings chapter 2 from verse 36. சாலமோன் ராஜா சிமேயை பார்த்து சொல்றார். Now Solomon king looking at Shimei, he says, Shimei அழைச்சு என்ன சொல்றார்? calling him, நீ எருசலேமுக்கு உனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கோ. build yourself a house in Jerusalem. நீ எங்கேயும் போகாத, வெளியில எங்கேயும் போகாத. Dwell there and do not go out from there. அங்கேயே குடியிரு. Dwell there. நீ வெளியில போய் ஒரு கீதரோன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றை நீ என்னைக்கு கடக்குறியோ, one day you go out the cross the brook Kidron, அப்ப நீ சாகவே சாவ. and for it shall be you shall surely die. அப்பொழுது உன் இரத்தப்படி உன் தலையின் மேல் இருக்கும். Then your blood shall be on your own head. இத நிச்சயமா அறிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார். And he says surely know it. அப்ப சிமேயி ராஜாவை பார்த்து என்ன சொல்றார்? Now Shimei you told to the king, இது என்ன வார்த்தை? what is the word? நல்ல வார்த்தை. No, he said it's a good ஹல்லேலூயா saying. சொல்லுங்க. Shout hallelujah. நல்ல வார்த்தை. The saying is good. சிமேயி யாரு? Who is Shimei? சிமேயி யாரு? Who is Shimei? அதாவது சவுலின் குடும்பத்தை சேர்ந்தவன் அவன். Shimei belongs to the family of Saul. ஒரு தடவை சவுல் செத்துட்டான். Once Saul died, தாவீது மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக வேலை செய்யறான். now Absalom, David's son, started to work against his father David. தகப்பனுக்கு விரோதமா பிள்ளை எழுப்பிட்டான் கர்ப்பபிரபு. Now his son raised against his own father. அப்ப உடனே இவன் தப்பித்து அப்சலோம் கைக்கு தப்பி ஓடுறான். Immediately David wanted to escape from the hands of Absalom. He fled. ஓடுற சமயத்துல இவன் என்ன சொல்றான் தெரியுமா? Do you know what he said? ரத்தப்பா நீ என்ன ரத்த பிரியன். He said, Shimei said, தொலைந்து போ, bloodthirsty man, தொலைந்து போ. oh depart. என்ன செய்த? What you did? சவுல கொன்னது நீதானே? It's you killed Saul. ஆளை வச்சு கொன்னிட்டல்ல. By man you killed him. உன் பையனே உனக்கு எதிரா வேலை செய்யறான் பாத்தியா? See your own son is working against man. ரத்த பிரியனே, you bloodthirsty man, பேலியாளின் மனுஷனே, oh son of Belial, தொலைந்து போ, oh go on, தொலைந்து போ. go on. இதெல்லாம் பார்க்கும்போது கூட இருக்கிறவன் சொல்றான், ஐயா இந்த செத்த நாய்
ஒரே விசா வீசிட்டு வந்துடுறேங்கிறான் And then the person who says, தாவீதை பார்த்து looking at David, the man who was with David, he said, no, he's a dead ஒரே dog. கொலை பண்ணிடுறேன், சொல்லுங்க தலை எடுத்துட்டு வந்துடுறேங்கிறான். Just tell me, I'll behead him. தாவீது சொல்றான், இல்ல இல்ல இல்ல, David said, கொஞ்சம் பொறுமையாயிரு. no, 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 be in patience. நாம கையினால என்ன திட்டுறான்னு சொல்லிட்டு அவனை சாகடிக்க கூடாது. Because he's scolding me, let's not kill him. சிமேயி யாரு? Who is Shimei? தாவீதுக்கு சத்துருவா இருந்து எழும்பினவன். Shimei was a man who raised this David's நாமும் enemy. அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தோம். And we are like that. நாம் சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் நமக்காக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். We were like an enemy, and when we are like an enemy to God, Lord Jesus Christ gave himself and died for us. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் அந்த வார்த்தையை சொல்றார். Romans 5:10, God நாம் says தேவனுக்கு this word. சத்துருக்களாய் இருந்தோம். Oh, we were enemies to God. அப்படி நாம் சிமேயியை போல இருந்தோம். We were like Shimei. தாவீது சிமேயியை மன்னித்தான். David forgave Shimei. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. ராஜ்யபாரம் இவன் கையில கிடைச்சிச்சு. The kingdom was given in hand. இவன் அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானாள். He was the king of Israel. ராஜாவான உடனே When happened, சிமேயிக்கு பயம் வந்துருச்சு. Shimei was scared. ஐயோ தெரியாம சொல்லிட்டோமே. Oh, unknowingly told this. ஐயோ தப்பு போய் மன்னிப்பு கேட்றோம். Let me go and ராஜா ask for வர்றாரு, forgiveness. தாவீது வர்றாரு. David is coming, king is அவரை coming. நேரா போய் மன்னிப்பு கேட்டா, ஐயா 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 தயவு செய்து He went மன்னிச்சிரு. before him and he asked for forgiveness. சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா. He said, let me have இனி நீ forgiven தப்பு you. பண்ணாத. Do not commit fault என் again. கையினால உனக்கு ஒண்ணும் நடக்காது. Nothing will happen by my hands. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்க, அவ்வளவுதான். Be careful. இப்படி சொல்லிட்டார். He told. ஆனா மரண சமயத்துல மகனை அழைச்சு சொல்றாரு. When David was about to die, he called his son Solomon and said, சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரு, he told to Solomon, தம்பி நான் அந்த சிமேயி இருக்கிறானே, நான் மரிக்க போறேன். I'm going to die. நான் பிதாக்களோடு போய் சேர போறேன். I'm going to go to my ஆனா father's. சிமேயி விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். You have to be careful about Shimei. அவன் என்ன இப்படி எல்லாம் சொன்னான். He has told about me this. நான் தான் சவுலை கொன்னேன்னு சொல்லி என் மேல பழி உண்டாக்குனான். He blamed me stating that I have killed Saul. அதனால அவனை கூப்பிட்டு அவனுக்கு சில காரியங்களை நீ சொல்லிரு. Therefore call him and advise certain things. அப்படின்னு சொல்லிட்டார். So he told. உடனே தன் தகப்பனுடைய கற்பனையின்படியே சாலமோன் அந்த சிமேயை அழைக்கிறான். As per the law of, as per the command of father, the Solomon called Shimei. அழைத்து அவனுக்கு 3 வார்த்தையை ஆலோசனையா சொல்றார். And he gave 3 counsels to him as instruction. ஒன்னு, நீ எருசலேமிலே நீ வீட்டை கட்டிக்கோ. One, you have to build up a house in Jerusalem. இரண்டாவது, Second, இந்த எருசலேமை விட்டு நீ வெளியே போக கூடாது. you have to dwell there and you should not go out. மூணாவது, And third, அந்த கிதரோன் ஆறு இருக்குது, அந்த ஆற்றை நீ கடக்க கூடாது. and it says you should not cross the brook Kidron. இந்த பிரமாணத்தை விட்டு விலகினா If you are not of this கண்டிப்பா law, நீ செத்தன்ட்டார். சாவுதான் உனக்கு. if you disobey this, surely you shall die. இந்த வார்த்தையை சொன்ன உடனே And he told this word. என்ன வார்த்தை இது? What is this word? என்ன வார்த்தை? So what is this word? நல்ல வார்த்தை. It's a ஒரு good அல்லேலூயா saying. சொல்லுங்களே. Saying is good. என்ன செய்? முதலாவது சொல்ற வார்த்தை என்ன? What is the first word? நீ எருசலேமிலே வீடு கட்டு. You have to build up a house நீ in Jerusalem. கட்டப்பட வீட்டை கட்ட வேண்டும். You have to build up a house. அதுதான் அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's what we read in Ephesians நம்மை 2:26. அவர் ஆலயமாக கூட்டி கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். As his temple, God is building us up. நீங்கள் ஆவியினால் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறீர்கள். By the Spirit of God, we are built up together as God's தேவன் dwelling நம்மை place. வீடாக கட்டுகிறார். God is building us as house, ஆலயமாக கட்டுகிறார். as temple, நம்மை வாசஸ்தலமாய் கட்டுகிறார். as dwelling place. ஒரு நகரமாக கட்டுகிறார். is building a city. ஒரு மாளிகையாக கட்டி எழுப்பி He is வருகிறார். building up as a palace. ஹalleluya. Hallelujah. நீ எருசலேமில் வீட்டை கட்ட வேண்டும். You have to build up a house in நீ என்ன Jerusalem. செய்ய வேண்டும்? What do you have to do? சபையின் ஐக்கியத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். You have to be into the fellowship of the church. ஆலயம் கட்டும் பொழுது எப்படி இருக்க வேண்டுமா? How the temple is built, how it should be. அந்த வீடு கட்டப்படும் போது நான் இத பத்தி பைபிள் ஸ்டடியில எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். I was talking in Bible study. அந்த And ஆலயம் கட்டும் போது என்ன செய்யணும்? what happened? கடந்த வாரத்துல கூட சொன்னேன். Last week also I அந்த said சுத்திகளின் சத்தம் கேட்காது. there will not be voice of hammer. அந்த வாட்சிகளின் சத்தம் கேட்காது. There will not be voice of எந்த sizzle. இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் கேட்கப்படுகிறது இல்ல. There will be no voice of iron instruments. அது கட்டப்படுகிறது. It's built up. முணுமுணுக்க கூடாது. You should not murmur. சத்தம் போட கூடாது. You should not நீ noise. வாக்குவாதம் பண்ண கூடாது. You should not contend. நீ சண்டை போட கூடாது. You should not fight. இன்குலாப் சிந்தாபாத்னு சொல்ல கூடாது நீ. You should not say Gilad Zindabad. அமைதியா இருந்து கட்ட வேண்டும். You have to be quiet. கொண்டராஜாக்கள் 6:7 வாசிக்கிறோம். What is first thing we read? லேசா முணுமுணுக்கிற சத்தம் கூட வரக்கூடாது. There should not even be a murmuring sound. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிச்சிட்டார ஒரு கூட்டத்தார. A group of people of Israel were என்ன பாவம் destroyed. செஞ்சாங்க? What sin they did? விபச்சாரம் செய்யல. They did not commit கொலை adultery. பண்ணல. They did not murder. களவு செய்யல. They did not steal. 10 முறை முறுமுறுத்தார்கள். They just murmured. பாருங்க அவங்க முணுமுணுங்கறாங்க. அதுதான் வாட்சின் சத்தம் கேக்குது பாருங்க. See, there is murmuring of the என்ன sizzle. சத்தம்? அந்த கற்களின் சத்தம் கேட்க கூடாது. There should not be the sound அந்த of squaring. சுத்தியலின் சத்தம் கேட்க கூடாது. There should not be sound of hammer. அப்பதான் நீ உன் ஆலயத்தை கட்ட முடியும். Only then you can build your temple. வீடுகள் எத்தனை சத்தம் கேக்குது. In the house so many noise we hear. ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு சண்டை போடுறாங்க. They close the windows and fight. ஒரு வீட்ல கதவு வந்தா ஒரு அந்த பிரதர் வந்து கதவு திறக்கறாரு.
A brother came and opened the door, ஜன்னலெல்லாம் திறந்து விடுறாரு. opened the window. ஏன் ஜன்னலை திறக்கிறீங்க? Why are you closing, opening the கேட்கட்டும் window? வெளியில. It is hearing அவர் noise. சொல்ற வெளியில கேட்கட்டும். Let it நீ hear. எப்படி கத்தறன்னு கேட்கட்டும்டி அப்படிங்கிறார் அவரு. He says, and how you are shouting at them here. கேட்கட்டும். சத்தம் ஏன் கேட்க கூடாதுங்கற? Why you are telling the voice should not be heard? வீடு கட்டப்படல உள்ள சத்தம் வர கூடாது. If your house has to be built, there should not be இவகையால noise. சீர பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. And this is the group of people, those are கர்த்தரை blessed. தெய்வமாய் கொண்ட ஜனம் The people, those who பாக்கியம் God உள்ளது. as Lord as their God, அவருடைய they are சத்தம் blessed. வீதியில கேட்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Their shout shall not hear in the அவருடைய streets. சத்தம் எங்க கேட்காது. Their shouts வீதியில கேட்காது. shall not hear in the streets. அவர்களுடைய வீடு 1000 16000 பெருகிக் கொண்டே இருக்கும். Their house shall multiply as thousands and 10,000s. என்ன சத்தம் கேட்கணும்? So what voice should be என்ன heard? சத்தம் கேட்கணும்? What voice? பாஸ்டர் சீக்கேல் ஆசர்ஸ் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொல்லுவார் Pastor அடிக்கடி. Ezekiel Lazarus, who was there, சண்டை said, போடும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். when you fight, you have to say, praise the Lord, praise the Lord. அடிக்கிறியா If you're beating, என்ன செய்யணும்? what do you have to? பிஸ்கிலாக்கு அடி விழுதா? Fighting. நான் அடிக்க மாட்டார். அடிப்பார் நினைச்சாதீங்க. நான் அடிச்சாருன்னா நான் இங்க நிக்க விட மாட்டேன். ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? What? ஸ்தோத்திரம். Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. இருக்கு ஒரு ஹalleluya சொல்லுங்க. எங்கயாவது அந்த சத்தம் கேக்குமா? So whether will there be a noise? அறிவு கட்டவல. மண்டையில இருக்குதா? Do you have brain? ஒண்ண கட்டிய தலைவேதனை இருக்கு. சத்தம் வருதா எங்கயாவது? Is there any voice? எல்லாம் முழிக்கிறாங்க. என்னடா நம்ம வீட்ல நடந்த லடா எப்படிடா இவருக்கு அதுக்கு போகுது? வரக்கூடாது. They should not be. உங்க ஆலயத்தை நீ வீட்டை வாசஸ்தலமா கட்டி எழுப்பிட்டு வர்ற. Your house, you are building it as a dwelling எருசலேமில் நீ place. வீட்டை கட்டு. You have to build up the house of தேவ Jerusalem. சமூகத்திலிருந்து உன்னுடைய ஜீவியத்தை கட்டணும். ஆலயமா கட்டி எழுப்பணும். Being in God's presence, you have to build up உன்னுடைய your life as ஆவிக்குரிய temple. வாழ்க்கை செழிப்பா இருக்கணும். Your spiritual life should be ஆவிக்குரிய blessed. வாழ்க்கை சமாதானமா Your இருக்கணும். spiritual life should be in peace. அதுதான் நீங்க அதான் சிமேயிக்கு சொல்ற ஆலோசனை. That is the counsel given to Simeon. சிமேயி என்ற தகப்பனால் நீ மன்னிப்பை பெற்றிருக்கிறாய். Simeon, you from my father, இந்த you received தகப்பன் உன்னை forgiveness. எருசலேமிலே சமாதானத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். My father has brought you in peace. இந்த ஐக்கியத்தில் இருந்து கொண்டு, Being in this இந்த fellowship, தேசத்தில் இருந்து கொண்டு, being in this இந்த land, சபையில் இருந்து கொண்டு உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். being in the church, you have to build up your life. ஆவியினால் கூட்டி கட்டெடுப்ப You வேண்டும். have to build it with spirit. ஆவியினால் எப்படி கட்டுவது? How to build it. தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. How to build up with spirit. அவருடைய God's word வார்த்தை is spirit. ஜீவனாக இருக்கிறது. His word is life. தேவனுடைய வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுத்து The more you commit to your word of God, வாழ்க்கை கட்டப்படும் பொழுது when you are built up, நீ பாதுகாக்கப்படுவாய். முதலாவது ஆலோசனை. you shall be preserved, and that's the first counsel. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? What is the second இதை counsel? விட்டு நீ வெளியே போக கூடாது. You should not go out of ஹalleluya this. சொல்லுங்களே. Shout hallelujah. இதை விட்டு நீ வெளியே போகாதே. Don't go out of this. உன்னுடைய வீடு முதல்ல நீ ஆலயத்து வீட்டை கட்ட வேண்டும். First you have to build up the house. அவர் உன்னை பார்க்க வருவார். அப்போ He'll come and see you. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, Peter apostle says, சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில காணப்பட ஜாக்கிரதையா இருங்க. it says, no, be careful to be in his presence with peace. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 Peter 3:14. அவர் வரும்போது நீ எப்படி இருக்க வேண்டும்? How you have to be when he comes. அவருடைய சமூகத்திலே கரைதிரை பிழை இல்லாமல் Without spot, blemish. சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் இருக்க வேண்டும். You have to be diligent to be found in peace. இரண்டாவது வெளியே போக கூடாது என்றால் என்ன அர்த்தம்? Second, you should not go out means தேவ சித்தம் ஒன்னு இருக்குது. there's will of God. தேவ சித்தத்தை விட்டு நீ வெளியே போகாதே. You should not go out of the will of God. தேவ சித்தத்துக்கு மாறாக நீ வெளியே போக கூடாது. You should not go against the will of God. தேவ சித்தத்தை விட்டு நீ வெளியே போனா If you go out of the will of God, வாழ்க்கையில பல சேதங்கள் தான் வரும். there will be so many damages in your என் life. இருதயத்தில் அப்படி நான் விரும்புறேன். I desire in my heart, வாலிப சகோதர சகோதரிகள், young boys and girls and வாலிப brothers and பிள்ளைகள் sisters, நன்றாக கவனியுங்க. young children, listen. தேவ சித்தத்துக்கு மாறா உன் வாழ்க்கையை நீ கடந்து கொண்டு போவாயானால் If you lead your life against the will of God, ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். and every small thing you have to surrender to ஒரு the will of இடம் God. ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, Buying a land, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் building a சரி, house, அல்லது ஒரு பிள்ளைகளை நல்ல படிப்புக்கு நீங்க படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, or you're going to admit your children for higher education, பிள்ளைகளை அயல்நாடுகளுக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தாலும் சரி, sending your children for foreign countries, தேவ சித்தமா is it the will of கர்த்தர் God? உங்களுக்கு சிக்னல் கொடுப்பார். God will give you signal. தேவ சித்தத்தின்படி இது இருக்குதா இல்லையான்னு கர்த்தர் காண்பிப்பார் உங்களுக்கு. God will show you if it is as per the will of God or not. உலகத்தை நடத்துறதுக்கே மனுஷர்கள் அவர் சிக்னல் வைத்திருக்கிறாங்களே. There are people to lead the world. There is a signal kept. சரியான வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் போதிப்பார். God will teach you as per the God of word. சரியான ஆலோசனை கொண்டு கர்த்தர் உங்களை He நடத்துவார். will lead you with the right counsel. இல்ல இல்ல பிள்ளை விரும்புது. No, the child is நீ போகாத desiring, பிள்ளைகளை நீ அழிக்கிற. and it is not you are உன் destroying your வாழ்க்கையை நீ child. அழிச்சு போடுற. You are destroying your child's life. தேவ சித்தமானால் கர்த்தர் அதை தெளிவாக
உனக்கு சொல்வது மாத்திரமல்ல உன் ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். If it's God's will, God will talk to you, not only to you and also to the servants of அது God. சபையின் மூலமாக வெளிப்படும். It will also be manifested by the church. எருசலேமில் இருக்கிற வேளையில நீ தேவ சித்தத்தை விட்டு வெளியே போக கூடாது. When you are in Jerusalem, you should not go out of the will of God. எரிகோவுக்கு வந்த வேளையில ரெண்டு பேர் வேவு பார்க்க வந்தாங்களே. Two men came to Jericho to spy. எரிகோவுக்கு வந்தவர்களிடத்தில் ராகாபிடத்தில் சொன்ன ஆலோசனை என்ன? What is the counsel given to Rahab? நாங்க வர போறோம். We are going to come. இந்த தேசத்துக்கு வர போறோம். We are going to come into the nation. ராகாபே உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். Rahab, we give you counsel. இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. You should not get out of this இந்த வீட்டை house. விட்டு வெளியே போனா If you go out of this house, மற்றவங்களுக்கு நடக்கிற சம்பவம் உனக்கு நடக்கும். the incident which happens to others will also be அதனால followed அதுக்கு you. ஏதாவது நடந்துச்சுனா நாங்க அந்த இரத்த பலிக்கு ஆள் இல்ல. And even if anything happens, we are not the blame of your blood. அதனால சிமேயியே உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். Therefore, Simeon, a counsel is given to தேவ you. சித்தத்தை விட்டு வெளியே போகாத. Don't go out of the will of God. தேவ சமூகத்தில் மன்னிப்பை பெற்ற தேவனுடைய ஜனமே, Children of child of God, receive தேவ forgiveness of God in சித்தத்துக்கு God's மாறாக presence. யோசிக்காத. Do not think against the will of God. கர்த்தர் சொல்ல கர்த்தர் செய்கிறது நன்றாக இருக்கும். God says whatever He does தேவ will be good. சித்தங்கிறது துவக்கத்துல கஷ்டமா இருக்கும். God's will, it will be difficult in the ஆனா beginning. பின்னாடி அது மகிமையா இருக்கும். ஹalleluya It will சொல்லுங்க. be glorious. தேவ Shout சித்தம் hallelujah. துவக்கத்துல கொஞ்சம் நொறுக்குதலா இருக்கும். In the beginning, God's will, in the beginning, God ஓ will crush you. சித்தத்துக்கு மாறாக குறுக்க ஒண்ணு வரும். அதுதான் தேவ சித்தம். There's a அதான் will. சிலுவை. There's a will, and against your will, God's will நான் come. நினைச்சிருக்கேன் That's the cross. எப்போதுமே கிராஸ் ஆகுது. And I'm thinking some always it is crossing. எல்லாம் முடிச்சிரோம் மம்மி டாடி. Mummy, daddy, let's finish it all first. கடைசில பாஸ்டர்ட்ட போலாம். And finally we'll go to pastor. ஏன்னா துவக்கத்துல அவர் கிராஸ் ஆயிடுவார். Immediately he'll cross. சிலுவை ஆயிடுவார். He'll immediately அதனால cross. இப்பலாம் உங்களுக்கு சொல்லக்கூடாது. எல்லாம் முடிச்சிட்டு தான் பண்ணணும். He'll become cross. Let's do everything and then tell him. எங்களுக்கு பாரம் இல்ல, பிரச்சனையே கிடையாது. You do it. What is wrong for us? கடைசில என்ன நடந்தோ முடிஞ்ச பிறகு Finally what happened? பல சம்பவங்கள் வந்த பிறகு When many incidents ஜோமணி தானே செய்தோம். we told. அது அப்படிதானே பண்ணோம், இப்படிதானே பண்ணோம் எல்லாம் சொல்லி வாழ்க்கை முழுவதும் வேதனை கஷ்டங்கள். Throughout the life, trouble and difficulties. இது உங்க வாழ்க்கையில் நடக்க கூடாது. This should not happen in your life. தேவ சித்தத்தை விட்டு நீ வெளியே போகாதே. Do not go out of the will of God. மூணாவது என்ன ஆலோசனை? What is the third? நீ கிதரோன் ஆற்றை விட்டு என்ன செய்யக்கூடாது? கடக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். It is told that if you cross the brook Kidron, surely you shall die. ஒரு எல்லை வைத்திருக்கிறார். No, there is a limit. கிதரோன் ஆறுங்கிறது ஒரு எல்லை. The brook Kidron is a limit. எல்லையை விட்டு நீ விலக போக கூடாது. And you should not cross the territory. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். Children of God, God has kept a மோசே territory. மலைக்கு போகும்போது ஒரு எல்லை வச்சிருந்தார். When Moses went to the mountain, இந்த எல்லை வரைக்கும் வரலாம், அதை விட்டு பறக்க you can come till this territory and beyond that you should not come. சமுத்திரத்துக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். God has kept a territory for ocean. ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை வைத்து பூர்வ பிதாக்களின் ஒரு எல்லை ஒன்று உண்டு. And for everything there is a territory, and for fathers there is a territory. அந்த எல்லையை மீறக்கூடாது. You should not trespass that. பிதாக்களின் எல்லையை நீ மீறாத. Do not trespass the தேவனுடைய வார்த்தைகளின் வசனங்களுக்கு நீ எதிர்த்து நீ செயல்படாத. Do not resist the word of God. தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நீ ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிறீங்க. Children of God, the place where you are in a spiritual தேவனுடைய church. ஜனத்தோடு சேர்ந்து இருக்கிறீங்க. You are united with people of God. கேற்றவாறு தான் நீங்க வாழணும். வாலிபர்கள், And accordingly you have to live, young men. பெரியவர்கள், நாங்கள் இந்த எல்லை விட்டு விலக Elders, and we should not cross this சில ஒழுங்குகள் territory. இருக்குது. எங்களுக்கு சில ஒழுங்குகள் இருக்கு. We have certain disciplines. சபையில ஒரு ஒழுங்குகள் There are இருக்கு. certain disciplines, certain நாங்கள் church. கிறிஸ்தவங்க, தேவனுடைய பிள்ளைகள். We are Christians, we are children of God. ஆகையினால் நாங்கள் இதை செய்யக்கூடாது. Therefore we should not do this. அந்த எல்லையை மீறக்கூடாது. அன்னைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோலாம் செய்யலையா? Did Shadrach, Meshach, Abednego, Daniel did not ஒரு do? அல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆகையினால் அப்படி எல்லையில் இருக்க வேண்டும். That's how there is a territory, ஆனா there is a நடந்த limit. சம்பவம் என்னாச்சு? What happened? 3 வருஷம் 3 years. 3 வருஷம் கழிச்சு என்ன செய்தான்? What happened after 3 அந்த years? வேலைக்காரர் 2 பேரை காணோம். The 2 of the surgeons were missing. அவன் என்ன செய்தான்? சிமேயி What Simeon did? கழுதை மேல சேனை வச்சுட்டு You're getting into the அவன் காத்து donkey. ஊருகிடத்துல போய் என்ன செய்தான்? அங்க அந்த அகிசா இடத்துக்கு புறப்பட்டு போனாங்க. Saddled in the donkey, he went to அவன் போயிட்டு திரும்பி வர்றான். Ashish. அவன் சாலமோனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சான். He thought Solomon will not know. சாலமோனுக்கு தெரிஞ்சிச்சு It விஷயம். was known to Solomon. உடனே அவனை கூப்பிட்டு அடிச்சு அவன் உடனே அங்க சாகடிக்கிறான். Immediately Solomon called him and killed him. நீ புறப்பட்டு போகும் நாளிலே சாகவே சாவா. The day immediately when you start, தேவ சித்தத்தை விட்டு நீ விலகி போக கூடாது. you should not go out of the will of God. எவ்வளவு நாள் கழிச்சு? After how many years? 3 வருஷம் கழிச்சு. After 3 years. ஒரு வருஷம் பயமா இருந்தான். First year, இரண்டாவது வருஷம் பயந்து afraid. Second year, எவ்வளவு காலம் தான் பயந்து இருக்கு. how long do you have to be afraid of? தைரியம் வருது. Courage. இங்க துணிகரம் வருது. The presumption. நீ அழிக்கப்பட கூடாது. Big presumption. வருஷங்கள் ஆக you should not be destroyed. The என்ன years will செய்யணும்? pass. ரொம்ப பயத்தோட இருக்கணும். With great fear you should be. சீனியர் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஊழியக்காரங்களால விசுவாசிகளால. Today the servants of God எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? becoming senior, they say so many பழைய years. விசுவாசி தான் உனக்குள்ள துணிகரத்தை உண்டாக்குவாங்க. கவனமா இரு. Old believer will bring you presumption. பழைய ஆட்கள் சொல்லுவான். பழைய ஊழியக்காரன்
சொல்லுவான். An old servant எங்களுக்கு of God. தெரியாது உனக்கு தெரியுமா They'll கேட்பான். say, whatever we do not know, how you know? நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடாத. Do not depart from God's presence. வருஷங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகி கொண்டே இருக்கிறதோ The more years are passing, அவ்வளவு தேவ சமூகத்துல பயந்து 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 தேவ சித்தத்தை நிறைவேற்றி the முடிக்கணும். more you have to fear and fear and fear, and you have to fulfill the will of தேவ God. சித்தத்தை நிறைவேற்றி முடித்த அக்கறைக்கு நீ கடந்து போக வேண்டும். You have to fulfill the will of God and cross and go to the other side. எப்போது பயந்து இருக்கிற மனுஷன் The பாக்கியம். man who is always fearing is blessed. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். God has given us good word, நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். good promise He has given. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். Let's surrender to the will of ஆண்டவரே, God, இந்த word of நல்ல God. வாக்குத்தத்தங்கள், Oh Lord, good promise, நல்ல வார்த்தைகள் good word எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக to fulfill in our life. பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. Oh Lord, from heaven you descended down, God. காலமும் விசாலமான இடத்திலே எங்களை நீர் கொண்டு Lord, you வந்திருக்கிறீர். brought unto a good and large land. வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறட்டும். Promise is fulfilled for me. உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை Your body, soul and spirit. அவர் பரிசுத்தமாக்குகிறார். He sanctifies you. உன்னுடைய ஆத்துமாவுக்கு தேவையான நன்மையை செய்கிறார். He does goodness required for your soul. இந்த தேவன் உன் சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகிறார். This God give you healing required for your body. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல வளர்ச்சி அவர் உனக்குள்ள உண்டாக்க He brings விரும்புகிறார். forth the good spiritual growth in your spiritual life. இந்த தேவன் நல்ல தேவன். This God is a good இவர் God. நல்லவர். He is good. நன்மையான காரியங்களை செய்கிறவர். He does good and he நல்ல is good. வார்த்தைகளை உனக்கு தருகிறார். He does good word to உன் you. வாழ்க்கையில் எல்லாமே நல்லது 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 என்று சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சியா உன்னை He has ஏற்படுத்துகிறார். formed you as a testimony in your life for everything you'll say good, good and good. ஒருபோது இந்த தேவன் உன்னை ஏமாற்ற Oh, மாட்டார். this God will not deceive you. தேவனுடைய பிள்ளை ஒருபோது இந்த தேவன் உன்னை கைவிட Never மாட்டார். this God will forsake you. அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்யபடியா காத்திருக்கிறார். In your life is waiting to go to நீ good. தேவ சமூகத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால், If you surrender to God's அந்த presence, மோசேயோடு நீ பிரயாணம் பண்ணுவாயானால், if you journey with Moses, உனக்கு வாக்குத்தத்தம் உள்ளிலே நிறைவேறும். the promise will be fulfilled in நீ you. எருசலேமிலே வீட்டை கட்டுவாயானால், You shall build up the house in தேவனுடைய Jerusalem. பிள்ளையே நீ இங்கே குடியிருப்பாயானால், Child, if you dwell in there, கிதரோனின் ஆற்றைக்கு நீ கடக்காமல் if you இருப்பாயானால், do not cross the brook, உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாக there will இருக்கும். be peace in your life. எருசலேமில் நீ சமாதானமாய் இருப்பாய். You shall be in peace in நீ உன் Jerusalem. பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய். You shall the life of your இதோ children. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். Behold, the man who fears God. 128 சங்கீதம் வாழ்க்கையில நிறைவேறும். Psalms 128 will be filled in his life. ஒப்பு கொடுப்போம். Let's surrender. தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். Let's surrender in God's presence. சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும். Let's be found in peace in God's எல்லாரும் presence. எழும்பி நின்று Let's all ஆண்டவரை stand up. துதிப்போமா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Oh Lord, we இந்த surrender. நாளில் உம்முடைய சித்தத்தை விட்டு நான் விலகி போக விரும்பல ஆண்டவரே. Lord, today I will not depart from your will. ஷாபாலாக்காரா, உம்முடைய சித்தத்தை வழி விட்டு நான் விலக விரும்பல. Lord, I will not depart from your way. Your will. வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறிட்ட ஆண்டவரே. Oh Lord, fulfill the promise in me. வருங்காலங்களிலே நான் உம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணக்கூடியவனாக மாறணும். Lord, change me to declare the future things which is supposed to come. வருங்காலத்தில் அவருடைய கிரியை நீ வெளிப்படுத்த வேண்டும். Oh, you have to declare his அவருக்கு things. நீ மகிமையான சாட்சியா இருக்க You have to be வேண்டும். testimony glorious for நீயே him. ஒன்றை உன்னுடைய மனதிலே குறித்து வைத்துக் கொண்டு Keeping something in your mind. இப்படிதான் நான் என் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்லாதே. Don't say this is my life. I'm going to live my life like this. தேவனுடைய பிள்ளையே கர்த்தரோடு கூட Child பேசுகிறார். of God, God is speaking to you. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று மறைவான வாழ்க்கை வாழாதே. Do not live a hidden life, secret life, this kind of தேவ life. சித்தத்துக்குரிய வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிரு. To live the life as per the will of உன்னுடைய God. வீட்டை நீ கட்டு. Build up your house. தேவ சமூகத்தில் ஆவியினால் கூட்டி கட்டு. In God's presence. உன்னுடைய Build it up with the விசுவாசத்தை Spirit. கட்டி எழுப்பு. Build up your faith. தேவ அன்பிலே கட்டி எழுப்பு. Build it up with God's love. ஒருமை பாட்டிலே ஐக்கியத்தில் நீ உன்னை கட்டி எழுப்பு. Oneness and fellowship, build it up. கர்த்தருடைய ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Lord has kept you as a blessing. சமாதானத்தோடு He has வைத்திருக்கிறார். kept you in peace. நன்மையானது உனக்கு செய்வார். He shall do good to you. நன்மையானது அவர் உனக்கு தந்து கொண்டே He is இருக்கிறார். giving good to you. எனக்கு எங்க இருந்து வரும் நீ நினைக்காத. Do not think from where it will come. இந்த நன்மை எந்த மாமனார் மாமியார் வீட்ல இருந்து வராது. This goodness will not come from இந்த your நன்மை in-laws house. உன்னுடைய சம்பாத்தியத்தினால வரும் நினைக்காத. Don't think that it will come from your தேவன் earnings. ஆசீர்வதிப்பார். God shall bless you. ஆசீர்வதிக்கிற தேவன் பரத்திலிருந்து உன்னை The ஆசீர்வதிப்பார். God who blesses will bless you அது from நீ heaven. நினைக்காத வாசலை உனக்காக He திறப்பார். shall open the gates which நினைக்காத not you think, வியாபாரத்தை உனக்குள்ள பெருக and he shall பண்ணுவார். multiply the business நீ in you. நினைத்திராத ஒரு 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 தொழிலை கர்த்தர் உனக்கு தருவார். He shall give you a business which you do not நீ even think. நினைத்திராத ஒரு ஜாபை கர்த்தர் உனக்கு He தருவார். shall give you a job which you நீ do not even think. நினைத்திராத ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் He உனக்கு shall give you a தருவார். promotion which you do not அது even think. தேவனால் உண்டாகிறது. That is from God. ஓ தேவனால் உண்டாகிற ஒரு நன்மை. That is the goodness from உன்னுடைய God. வாழ்க்கையில நடக்காத காரியங்கள், The things which is not happening in your life, எதிர்பார்க்கிற காரியங்கள் think எல்லாம் what you expect. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நடக்கும். and that will happen fulfilled in கர்த்தர் your அப்படி children's life. செய்கிறவர். God shall do இந்த so. தேவன் சதா காலங்களில் ஜீவனுள்ள தேவன். Because he is a living God நல்ல forever and வார்த்தைகளை ever. தந்திருக்கிறார். He's given good promise. நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். He's given good word. இது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. This is descent from the இந்த Father of தேவன் light. எல்லார் மேலும் தயவுள்ளவரா இருக்கிறார். He is goodness on இந்த all. சபையில் இருக்கிற எல்லார் மேலும் தயவுள்ளவரா இருக்கிறார்.
இருக்கிறார். good to all in the church. அவருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் இருக்கிறது. His tender mercies are upon all his அவருடைய work. தயவுக்காக, அவருடைய கிரியைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். For his goodness and for his great work, clap your hands and give glory to him. Hallelujah. 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 Shabala garabala gathulabala. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. Hallelujah. Hallelujah. Shabara karabala gathulabala gadabala gad. Hallelujah. சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன். சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன். யெகோவாயிரே, கரங்களை தட்டி யாவும் எனக்கு கொடுத்தீரே. முதலே கிறிஸ்து இயேசுவிலே தரித்து அழைத்தவரே. அந்த நாள் வரையும் என்னை காப்பீரே, எல்லாம் ஒப்புக்கொடுப்போம். தேவ சத்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. அந்த நாள் வரையும் என்னை காப்பீரே, என்னை உமக்காய் சொந்தமாய் அளித்தீர். சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் Hallelujah. என்றும் கிருபையினால் இருப்பேன். சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன். யெகோவாயிரே, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. கண் காணாதது, காது கேட்காது, இதயத்தில் தோன்றாதது எனக்காய் முடித்தீரே. லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே தரித்து அழைத்தவரே. பாலா கரபாலா. யெகோவாயிரே, அந்த நாள் வரையும். என்னை காப்பீரே, Hallelujah. நல்ல வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Surrender to this good word. நல்ல வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Surrender to this good தேவ promise. சித்தத்தின்படி கட்டப்படுவோம். Let's build up as per the will of தேவன் God. வைத்திருக்கிற பங்கை சுதந்தரித்துக் கொள்வோம். Let's கரங்களை inherit the தட்டி. portion which God has kept for அந்த us. ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். Lord shall call அந்த us. பங்கை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்தார். God has called you அந்த to be blessed. சுதந்திரத்தை அடையும்படியாக கர்த்தர் நம்மை God has அழைத்தார். called us to inherit this நல்லவர், possessions. நல்லவர், நல்லவர், நல்லவர்.